Example 5.20, find the equation of the ellipse. So here we have to find the equation of ellipse with focus கொடுத்திருக்காங்க. foci means focus ஓட plural form foci. So 2 focus ங்கறனால ரெண்டு பாயிண்ட் அப்படி கொடுத்திருக்காங்க. vertices 2 vertices exist ஆகுமா? ellipseல வந்து 2 focus exist ஆகும். next 2 vertices exist ஆகும். So ரெண்டு focus கொடுத்துட்டாங்க, vertices கொடுத்துட்டாங்க. ellipse ஓட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், இதை நாம் அப்படியே ட்ரா பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2,0 அப்படிங்கிறது இது ப்ளஸ் 2,0. ஸோ இது ஒரு ஃபோக்கஸ். ஸோ எஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். மைனஸ் 2,0 இந்த பிளேஸில் வரும், மைனஸ் 2,0. ஸோ இது ஒன் மோர் ஃபோக்கஸ் எஸ் டேஷ். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ், ஒரு வெர்டெக்ஸ் 3,0 ப்ளஸ் 3,0 இங்கே தானே வரும். ஸோ இது வந்து வெர்டெக்ஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3,0 இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ மைனஸ் 3,0. ஸோ இது வந்து ஏ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ டேஷ்ங்கிறது வெர்டிசஸ், எஸ் டேஷ்ங்கிறது ஃபோக்கஸ். ஸோ நமக்கு வெர்டிசஸ் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது. எலிப்ஸ் எந்த மாதிரி வரும்? இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? சென்டர் எங்கே வரும்? கரெக்டாக சென்டருங்கிறது கரெக்டாக சென்டர் பாயிண்டில் தான் வரும். ஸோ சென்டருங்கிறது இங்கே ஆரிஜின் 0,0. ஸோ ஹச்,கே வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா சென்டருங்கிறது வந்து சென்டர்லேருந்து இந்த ஃபோக்கஸ்குள்ள டிஸ்டன்ஸும் இந்த ஃபோக்கஸ்குள்ள டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கணும். ஸோ இது ஆரிஜினாக இருந்தால் தான் இந்த டிஸ்டன்ஸும் 2ஆக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸும் 2ஆக இருக்கும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், ஒரு எலிப்ஸில் என்னெல்லாம் எக்ஸாம் ஆகும்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஃபோக்கஸ் இஸ் ஏஇ. distance between center to vertex is A. அதே மாதிரி தான் distance between center to focus AE, distance between center to vertex is A. So center ku vertex குள்ள distance A, center ku focus குள்ள distance AE. ஸோ இப்போ இதை வந்து கிவன் கண்டிஷனில் நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இங்கே ஏஇயோட வேல்யூ என்ன? ஏஇ இஸ் ஈக்குவல் டு இதானே ஏஇ 0 to 2குள்ள டிஸ்டன்ஸ் 2வா? ஏஇ 2. ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? 0லேருந்து 3 வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 3. ஸோ ஏஇ வேல்யூ 2, ஏ வேல்யூ 3. ஸோ இதை எப்படி எடுத்திருக்கேன்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஃபோக்கஸ் ஏஇ, சென்டர் 0 ஃபோக்கஸ் 2. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2, ஏஇ 2 ஆகிடுமா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு வெர்டெக்ஸ், சென்டர் டு வெர்டெக்ஸ் அப்படிங்கும்போது அது டிஸ்டன்ஸ் நம்ம ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 3. ஸோ 0க்கும் 3குள்ள டிஸ்டன்ஸ் 3. ஸோ நம்ம இதிலிருந்து ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஏஇ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் அன் எலிப்ஸ் ஃபார்மட் என்ன? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹச்,கே எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏன்னா சென்டர் 0,0. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அன் எலிப்ஸ் என்ன வரும்னு பாருங்கள். இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த ஏ இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஹியர் ஏ வேல்யூ இருக்குது, பட் பி வேல்யூ இல்லை. பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி வர்ற ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். அந்த ஃபார்முலா b square is equal to a square into 1 minus e square. எலிப்ஸில் இதுதான் ஃபார்முலா. b square is equal to a square into 1 minus e square. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. b square is equal to a square into 1 minus e square. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு b square கிடைக்கும். b square is equal to இது எப்படி எழுதிக்கலாம்? a square உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏன் இந்த ஏயை நான் ஈயோட சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏஇயோட வேல்யூ தெரியும், தனியாக இ வேல்யூ தெரியாது. அதனால் நான் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஏஇ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? ஏ வேல்யூ 3ன்னு தெரியும், ஏஇ வேல்யூ 2ன்னு தெரியுமா? ஸோ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். So 9 minus 4 is equal to 5. So therefore b square is equal to 5.
here b square தான் நமக்கு வேணும். So b square is equal to 5. இது அப்படியே வச்சுக்கலாம். b square value. So இப்போ நமக்கு already a value இருக்கு 3. So அப்போ a square 9 ஆயிருமா? Therefore a square is equal to 9 and b square is equal to 5. a square value b square value இருக்கா? Hence the equation of an ellipse. அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் இப்போ என்னவா இருக்கும்? எலிப்ஸோட ஈக்குவேஷன் சேம் தான். என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வேல்யூ 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வேல்யூ 5 இஸ் ஈக்குவல் டு 1, which is the equation of the ellipse. So given ellipse oda equation x square by 9 plus y square by 5 is equal to 1. So idhula question la focus and vertices kuduthirukanga. Focus and vertices point denote பண்ணனா AE and A value கிடைக்கும். Next இந்த b square கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி equation ஃபார்ம் பண்ணிருக்கோம்.